பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் காணப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆவியானவர் பவுலை கொண்டு சொல்லுகிற கூட்டத்தில் காலில் அணியக்கூடிய பாதரட்சையை கர்த்தர் என்னவென்று சொல்லுகிறார் தெரியுமா? சமாதானம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய். பொதுவாகவே நம்ம கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய பாதரட்சையை நம் காலில் போடுவது. வீட்டில் எல்லாம் நம்ம கிளம்பிட்டு வெளியே வந்து ஃபைனலாக செருப்பையோ அல்லது ஷூவையோ போட்டுட்டு நம்ம கிளம்புவோம். நம்ம செருப்பு மாட்டிட்டோம், ஷூ மாட்டிட்டோம்னாலே நம்ம கிளம்புறோம்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தை மாட்டாம வெளியே கிளம்பாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது சமாதானம் என்று சொல்லுங்கள். அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணல, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சில காரியத்தை செஞ்சுட்டாங்க. அப்படி செஞ்சுட்டாங்கன்னா நீங்க வெளியே வரும்போது என்ன செய்யணுமா? காலில் படிந்த தூசியை தட்டி விட்டு வரணுமா? நாம பல நேரத்தில் என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? அந்த தூசியோடு புறப்பட்டு இன்னொரு வீட்டில் போய் அவங்க எனக்கு அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் சொல்லி நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அந்த எல்லா இடத்துலையும் தூசியாக்கிட்டு வரோம், அழுக்காக்கிட்டு வரோம். சத்துருவோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தை தொடுக்கணும், சமாதானத்தை அணியணும், சமாதானம் இல்லாமல் அறையை விட்டு புறப்படக்கூடாது. இதில் ஒரு தேவ பிள்ளை உறுதியாக இருக்கும். அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்த காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு பர்னபாவை கொண்டு கர்த்தர் மகிமையான ஊழியங்களை நடப்பிக்கும் போது ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? அதனுடைய 49-50 வசனங்களிலே கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். 52வது வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க. இந்த பவுலும் இந்த பர்னபாவும் அந்த தூசியோடு சீஷர்கள் இடத்துல போய் சேரல, தூசியை உதறிவிட்டு போய் சேர்றாங்க. தூசியை உதறிவிட்டு போனதுனால இவங்க போய் சேர்ந்த இடத்துல உள்ளவங்க சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆமே. வெளியே போகிறதற்கு ரெடி ஆகிறோம், ஃபைனலில் ஷூவை மாட்டுறோம், கிளம்புறோம். ஷூவை மாட்டுறதுக்கு முன்னாடி ஆமே, நாம் எதற்காக போகிறோம், ஏன் போகிறோம், நாம் போகிறதுனால அந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகுமா, சமாதானம் உண்டாக்க தான் போகிறோமா, சமாதானம் பண்ண தான் போகிறோமா, அல்லது சமாதானத்தை குலைக்க போகிறோமா? கசப்பு, வெறுப்பு, பகை, பொறாமை, எரிச்சல் இவைகள் நமக்குள்ளே வேர் கொண்டால் நாம் சமாதானத்தை தொடுக்கவில்லை. நாம் போய் இருக்கிற இடம் அனைத்தையுமே தூசியாக்கி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளை தான் பிசாசானவன் பயன்படுத்துவான். தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, சமாதானத்தை தொடுத்தவர்களா ஆண்டவரே, எங்கள் பாதையிலே நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் காணப்படும்படி எங்களை உருவாக்கும், உணர்த்தும். ஒருபோதும் நாங்கள் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நபர் வாழ்க்கையில தூசியை தட்டாதபடிக்கு சமாதானத்தை விதைக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.